சீஷர்கள் சொல்லப்படுகிறது வேதத்துல. சீஷர்கள் எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட பிற்பாடு, இயேசுவை கல்லறையில கொண்டு போய் வைத்த பிற்பாடு இவங்க போய் பயந்து ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டிருந்தார்களாம். இவர்களுக்கும் அதே போல ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், இவங்களையும் ஆட்கள் கொன்னு போட்டுடலான்னு சொல்லி அவங்க ஓடி போய் ஒரு இடத்துல மறைந்திருந்து வெளியில வரவே இல்லை. இயேசு மறுபடியும் வந்து இவர்களை சந்திக்கும் பொழுது அறையில வந்து சந்திக்கிறார். அப்படின்னா அந்த ஒரு இடத்துல பூட்டிட்டு அங்கேயே பயந்துட்டு இருந்தாங்களா சீஷர்கள் எல்லாருமே. ஆனா எப்போ இயேசு பரிசுத்த ஆவியினாலே இவர்களை நிரப்ப தொடங்கினாரோ இவர்களுடைய வாழ்க்கை மாறினது. எங்க போக பயந்தார்களோ அதே இடத்துல மறுபடியும் போய் நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த பலவீனங்கள் மாறி போகுது. Fear is gone and angriness is gone. நமக்கு இருக்கிற பயமும் மாறி போகுது, அதே நேரத்துல கோபமும் மாறி போகுது. அப்ப தேவ ஆவியானவர் தான் பதில். என்னால பேச முடியுமா? அதற்கு ஒரே ஒரு பதில், ஒரே ஒருத்தர் நமக்கு உதவி செய்வார், அப்படின்னா ஆவியானவர்.